சாட்டர்டே ஈவினிங் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். என் வீட்டில் என்னை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து சாமி பக்தி ரொம்ப அதிகம். அதுலேயும் என் பொண்ணு வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எனக்கு. ஒரு வாட்டி கும்பிட்டது பார்த்துலன்னு திரும்ப செகண்ட் டைம் வேறு போய் தொட்டு கும்பிட்டுட்டு வேறு வந்தாங்க. இதில் ஃப்ளையிங் கிஸ் வேறு மேடம் கடைசியில். அப்புறம் பீச்சுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. போன உடனே கூட்டம் இல்லை, ஆனால் போக போக பயங்கரமாக கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. சாட்டர்டே ஈவினிங்கில் ஸோ வீக்கெண்ட் வைப்பு பயங்கரமாக இருந்துச்சு. குட்டீஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம். சின்ன வயசுலலாம் வந்து நம்ம பீச் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுனாவே பயங்கர குஷியாக வந்து ரெடி ஆயிடுவோம், எந்துவாக இருப்போம். ஆனால் இப்போல்லாம் அது சுத்தமாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்கிறதே இல்லை. அப்போ தான் நமக்கே ரியலைஸ் ஆகுது, நமக்கு நல்ல வயசாயிருச்சு போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாள் கழித்து பீச் வந்திருந்தோம். அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாப்பா. முடிச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி டயர்டாக இருந்ததுனால மேடம் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. ஸோ அவங்களே தூங்க வச்சுட்டு எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் நைட் ஒரு 11:30 மணி போல் நல்லா பசி எடுத்துச்சு. ஸோ ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன். யூஸ்வலாக மிட் நைட்டில் ரொம்ப சாப்பிட்றதே இல்லை. இப்போ என்ன தான் நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் மிட் நைட்டில் ஃபுட்டு மாதிரிலாம் எதுவுமே எடுத்துக்கிறதே இல்லை. இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது பசிச்சுது அப்படின்னா பேர் வைக்காத டிஷ் இந்த மாதிரி ஏதாவது நானே செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கா தோன்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுவேன். இந்த டிஷ்ஷுக்கும் இன்னும் நான் பேர் வைக்கல, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நைட்டு வந்து நட்ஸ்லாம் ஊற வச்சுட்டு தூங்க போயாச்சு.